வணக்கம். நீங்க உங்க பணத்த வச்சு ஒரு நகை வாங்குறீங்கன்னு வச்சுப்போம். அது உங்க பொண்ணு கல்யாணத்துக்கோ, இல்ல ஒரு கஷ்ட காலத்துல உதவும்னு நினைக்கிறீங்க. ஆனா, நீங்க அத ஒரு முதலீடா பாக்குற அதே நேரத்துல, உலக அரசாங்கங்கள் அத அதிகாரத்தோட ஒரு கருவியா பாக்குதுன்னு சொன்னா நம்புவீங்களா? நீங்க எங்களுக்கு அனுப்புன இந்த 2 ஆய்வு கட்டுரைகள் ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொல்லுது. நாம இன்னைக்கு ஆராயப் போற கேள்வி இதுதான். உலக நாடுகள் அமைதியா, யாருக்கும் தெரியாம தங்கத்த நோக்கி திரும்புதா? அப்படி நடந்தா, உங்க பீரோல பத்திரமா இருக்கிற அந்த தங்கத்தோட நிலைமை என்னவாகும்? கண்டிப்பா. நீங்க அனுப்பின இந்த 2 கட்டுரைகளும் ஒன்னோடொன்னு ரொம்ப ஆழமா சம்பந்தப்பட்டது. முதல் கட்டுரை மேலோட்டமா பார்க்குற விஷயத்த பேசுது. அதாவது, அமெரிக்கா டாலர் உலகத்தையே ஆண்டுகிட்டு இருக்கிற இந்த நேரத்துல, அதுக்கு பின்னால மத்திய வங்கிகள் எவ்வளவு ரகசியமா தங்கத்த சேமிச்சுக்கிட்டு இருக்குதுன்னு விளக்குது. ஆனா, 2வது கட்டுரை தான் விஷயத்தோட ஆணி வேருக்கே போகுது. ஒருவேளை ஒரு நாட்டின் பணம் மறுபடியும் தங்கத்தோட இணைக்கப்பட்டா, அரசாங்கம் ஏன் உங்ககிட்ட இருக்கிற தங்கத்தின் மேல உரிமை கோர வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுதுங்கிறத வரலாற்று ஆதாரத்தோட விளக்குது. இந்த ரெண்டையும் சேர்த்தா உலக பண அமைப்போட எதிர்காலம் பத்தின ஒரு தெளிவான, அதே சமயம் கொஞ்சம் கலக்கமான சித்திரம் நமக்கு கிடைக்கும். சரி, வாங்க. இத ஒன்னொன்னா பிரிச்சு பாப்போம். முதல்ல நம்ம எப்படி இந்த நிலைக்கு வந்தோம்? ஒரு காலத்துல பணம்னாவே தங்கம், வெள்ளின்னு இருந்தது. ஆனா இன்னைக்கு நம்ம பர்ஸ்ல இருக்கிறது வெறும் காகிதம் தான். இந்த மாற்றம் எப்படி வந்தது? ஸ்டாண்டர்ட் முறை தான் இருந்தது. சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க கையில வச்சிருக்கிற கரன்சி நோட்டுக்கு ஒரு மதிப்பு இருக்குதுன்னா, அதுக்கு காரணம் அந்த நோட்டை கொண்டு போய் பேங்க்ல குடுத்தா, அதுக்கு சமமான தங்கத்த அரசாங்கம் உங்களுக்கு குடுக்குங்கிற உத்தரவாதம் தான். ஓ! அப்போ அரசாங்கத்தால இஷ்டத்துக்கு பணத்த அச்சடிக்க முடியாது. கையில எவ்ளோ தங்கம் இருக்கோ அவ்வளவுதான் பணம். கரெக்ட். அதனால அந்த காலத்துல பணவீக்கம்லாம் பெருசா இருந்திருக்காது. அப்போ இந்த கட்டுப்பாடு எப்போ எப்படி போச்சு? அது 2 முக்கியமான கட்டங்கள்ல நடந்தது. முதல் கட்டம் 1944ல நடந்த பிரெட்டன் வுட்ஸ் மாநாடு. 2ஆம் உலகப் போர் நடந்துகிட்டு இருந்த நேரம். உலக நாடுகள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து ஒரு புது பண அமைப்பை உருவாக்குனாங்க. இதுல அமெரிக்க டாலர் உலக வர்த்தகத்தோட மையமாச்சு. அப்போவும் டாலருக்கும் தங்கத்துக்கும் ஒரு தொடர்பு இருந்துச்சு இல்லையா? ஆமா, இருந்துச்சு. ஒரு ஊன்சு தங்கம் $35ன்னு நிர்ணயம் செஞ்சாங்க. மத்த நாட்டு பணம் எல்லாம் டாலரோட இணைக்கப்பட்டது. ஓ! அப்போ மறைமுகமா தங்கம் பின்னால இருந்திருக்கு. ஆனா 1971ல நிக்சன் ஷாக்குன்னு ஒண்ணு நடந்ததே, அதுதான் எல்லாத்தையும் மாத்துச்சா? கரெக்ட். 1971 ஆகஸ்ட் 15 ஒரு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் அமெரிக்க அதிபர் நிக்சன் டிவியில தோன்றி திடீர்னு ஒரு அறிவிப்பு வெளியிடுறார். இனிமே அமெரிக்க டாலரை கொடுத்து யாரும் தங்கமா மாத்த முடியாதுன்னு சொல்றார். ஒரே ராத்திரியில உலக பண அமைத்தே தலைகீழ மாறிடுச்சு. டாலருக்கு பின்னால இருந்த அந்த சின்ன தங்க தொடர்பும் முழுசா துண்டிக்கப்பட்டுடுச்சு. அப்போ அன்னையில இருந்து தான் நாம பயன்படுத்துற பணம் வெறும் ஃபியட் கரன்சியா மாறிச்சு. ஃபியட் கரன்சினா அதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது அந்த பணத்துக்கு பின்னால தங்கமோ வெள்ளியோ எந்த பிணையமோ இல்லாம இது பணம்னு அரசாங்கம் சொல்றத நாம நம்புறதால மட்டுமே அதுக்கு மதிப்பு இருக்கு. அது முழுக்க முழுக்க நம்பிக்கை மேல ஓடுற ஒரு வண்டி. இதுல எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 1944 பிரெட்டன் வுட்ஸ் ஆகட்டும், 1971 நிக்சன் ஷாக் ஆகட்டும், இந்த 2 பெரிய மாற்றங்களுமே பொதுமக்கள் கிட்ட விவாதம் செஞ்சோ, அவங்க கிட்ட ஓட்டு கேட்டோ நடக்கல. திடீர்னு அமைதியா அறிவிக்கப்பட்டிருக்கு. நீங்க பிடிச்ச பாயிண்ட் தான் இந்த விவாதத்தோட மையமே. உலக பண அமைப்போட பெரிய மாற்றங்கள் எப்பவுமே அப்படிதான் நடக்கும். அது அமைதியா, திடீர்னு, பெரும்பாலும் ஒரு நெருக்கடி நேரத்துல தான் அரங்கேறும். இப்போ இருக்கிற சூழல்ல இது ஏன் முக்கியம்னா, உலகம் வரலாறு காணாத கடன்களை மூழ்கி இருக்கு. அது மட்டும் இல்லாம டாலர் மாதிரியான கரன்சிகள் இன்னைக்கு அரசியல் ஆயுதங்களா பயன்படுத்தப்படுது. சில நாடுகள் மேல பொருளாதார தடை விதிக்க, அவங்கள ஸ்விஃப்ட் மாதிரியான உலக பண பரிவர்த்தனை முறையிலிருந்து நீக்க, இப்படி பல விஷயங்களுக்கு பயன்படுது. இது மத்த நாடுகளுக்கு ஒரு பாதுகாப்பற்ற உணர்வை கொடுக்குது. இங்க தான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. சரி, இப்படி ஒரு மாற்றம் பின்னணியில நடக்குதுன்னா, ஏன் எந்த நாட்டுத் தலைவரும் இத பத்தி வெளிப்படையா பேசுறதில்ல? நாங்க மெதுவா தங்கத்த சேமிக்கிறோம், இனிமே டாலரை நம்ப முடியாதுன்னு ஏன் தைரியமா சொல்றதில்ல? ஏன்னா அவங்க பார்வையில மௌனம் ஒரு கொள்கை. அப்படி ஒரு நாட்டுத் தலைவர் வெளிப்படையா அறிவிச்சா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. முதல்ல மக்கள் பதட்டமாகி வங்கிகள்ல இருந்து தங்களோட பணத்தை எடுக்க ஓடுவாங்க. இதத்தான் பேங்க் ரன்னு சொல்லுவாங்க. ஒரே நேரத்துல எல்லாரும் பணத்தை எடுத்தா எந்த வங்கியாலும் கொடுக்க முடியாது. வங்கி அமைப்பே சரிஞ்சிடும். சரி, ரெண்டாவதா? ரெண்டாவதா, அந்த நாட்டின் நாணய மதிப்பு உலக சந்தையில சரியும். கரன்சி அட்டாக் நடக்கும். மூணாவதா, அமெரிக்கா மாதிரி சக்தி வாய்ந்த நாடுகள் கிட்ட இருந்து கடுமையான அரசியல் அழுத்தம் வரும்.
இதையெல்லாம் தவிர்க்கத்தான் இந்த அமைதி. ஒரு நிமிஷம். மௌனம் ஒரு கொள்கைங்கிறது சரி. ஆனா இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல இது சாத்தியமா? ஒரு நாடு ரகசியமா டன் கணக்குல தங்கம் வாங்குறத யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதா? நல்ல கேள்வி. கண்டுபிடிக்க முடியும். ஆனா அதை அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிறதுக்கும் சந்தையில வதந்தியா பரவுறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கங்கிறத விட என்ன செய்றாங்கங்கிறதா முக்கியம். இந்த அமைதியான நகர்வு நடக்குதுங்கிறதுக்கு உங்க கட்டுரையில 3 முக்கியமான சைகைகள் பட்டியலிடப்பட்டிருக்கு. சரி, அந்த சைகைகள் என்னென்ன? நாம எப்படி இதை உறுதி செஞ்சுக்கலாம்? முதல் மற்றும் மிக முக்கியமான சைகை, உலக எங்கிலும் உள்ள மத்திய வங்கிகள், குறிப்பா சீனா, ரஷ்யா, இந்தியா, துருக்கி போன்ற நாடுகள் தொடர்ந்து அமைதியா தங்கத்தை வாங்கி குவிக்கிறது. கடந்த 10 வருஷத்துல இது வரலாறு காணாத அளவுக்கு அதிகரிச்சிருக்கு. இது பங்குச்சந்தையில முதலீடு செய்யற மாதிரி லாபத்துக்காக இல்ல. இது ஒரு அவசரகால காப்பீடு. நாளைக்கே டாலர் அமைப்பு சரிஞ்சா தங்களை காப்பாத்திக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு. சரி, மத்திய வங்கிகள் தங்கம் வாங்குறது ஒரு பக்கம். இது தவிர உலக வர்த்தகத்துல ஏதாவது மாற்றங்கள் தெரியுதா? கண்டிப்பா. அதுதான் 2வது சைகை. டாலரை தவிர்த்து மற்ற கரன்சிகள்ல வர்த்தகம் செய்யறது அதிகமாயிருக்கு. குறிப்பா எண்ணெய், ஆயுதங்கள், தாதுக்கள் மாதிரி முக்கியமான பொருட்கள் வர்த்தகத்துல இது நடக்குது. உதாரணமா இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து ரூபாயை கொடுத்து கச்சா எண்ணெய் வாங்குது. சீனா சவுதி அரேபியா கிட்ட யுவான்ல வர்த்தகம் செய்ய பேச்சுவார்த்தை நடத்துது. இது இப்போதைக்கு உலக பண அமைப்பை மாத்தாது. ஆனா பண பரிமாற்ற அடுக்குல, அதாவது செட்டில்மெண்ட் லேயர்ல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது. சிம்பிளா சொல்லணும்னா, எல்லா வர்த்தகத்துக்கும் டாலரை நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இனி இல்லைங்கிற ஒரு செய்தியை இது சொல்லுது. 3வது செய்கை என்ன? 3வது செய்கை இணை அமைப்புகளை, அதாவது parallel சிஸ்டம்ஸை உருவாக்குறது. இத்தனை நாளா தங்கத்தோட விலை லண்டன், நியூயார்க் சந்தைகள்ல தான் நிர்ணயிக்கப்பட்டு வந்தது. ஆனா இப்போ ஷாங்காய்ல ஒரு பெரிய தங்க பரிமாற்ற மையம் உருவாக்கப்பட்டிருக்கு. அவங்க நோக்கமே தங்கத்துக்கான விலையை மேற்கத்திய நாடுகள் கட்டுப்பாட்டில இருந்து வெளியே கொண்டு வர்றது தான். அதே போல ஸ்விஃப்ட் பண பரிமாற்ற முறைக்கு மாற்றா சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள் அவங்களுக்கான தனிப்பட்ட அமைப்புகளை உருவாக்குறாங்க. இதெல்லாம் தலைப்புச் செய்தியா வராது. ஆனா பின்னணியில உலக பண அமைப்போட அஸ்திவாரமே மெதுவா அசைக்கப்பட்டுக்கிட்டு இருக்குங்கிறதுக்கான தெளிவான அறிகுறிகள் இவை. ஓகே, நீங்க சொல்றத பார்த்தா நாடுகளெல்லாம் டாலர்ல இருந்து விலகி தங்கத்தை ஒரு பாதுகாப்பு கவசமா பாக்குதுன்னு புரியுது. ஒருவேளை எதிர்காலத்துல தங்கத்தை அடிப்படையா வச்சு ஒரு புது பண அமைப்பு வந்தா அது நமக்கு, அதாவது பொதுமக்களுக்கு நல்லது தானே? நம்ம கிட்ட இருக்கிற தங்கத்தோட மதிப்பு ராக்கெட் வேகத்துல உயரும் இல்லையா? இந்த கேள்வி தர்க்க ரீதியா ரொம்ப சரி. ஆனா இங்கதான் 2வது கட்டுரையோட மையக்கருத்து வருது. இது கொஞ்சம் அதிர்ச்சிகரமான ஆனா தர்க்க ரீதியான ஒரு உண்மை. ஒரு அரசாங்கம் எங்க நாட்டு பணம் இனிமே தங்கத்தோட இணைக்கப்படுதுன்னு அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிற அந்த நொடியில உங்க தனிப்பட்ட சொத்தா இருக்கிற தங்கம் நாட்டின் பணவியல் சொத்தா, அதாவது மானிட்டரி அசெட்டா மாறிடும். ஒரு நிமிஷம், என்ன சொல்றீங்க? நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு என் மனைவிக்கோ மகளுக்கோ வாங்கின நகை அரசின் சொத்தாகிடுமா? இது எப்படி நியாயம்? ஒரு ஜனநாயக அரசு இப்படி செய்ய முடியுமா? இது நியாயம் அநியாயங்கிற உணர்ச்சிகரமான கேள்வி இல்ல. அந்த அமைப்புக்கு இது ஒரு கணித கட்டாயம். ஒரு அரசாங்கம் தன்னோட பணத்தை தங்கத்தோட இணைச்சிட்டா அது மக்களின் தங்கத்தை கட்டுப்படுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்படும். இது அவங்க விருப்பம் இல்ல, அந்த அமைப்போட ஒரு தவிர்க்க முடியாத விளைவு. புரியல. ஏன் அந்த கட்டாயத்துக்கு அரசாங்கம் தள்ளப்படுது? ஏன் மக்களின் தங்கத்தை கட்டுப்படுத்தணும்? 2 முக்கிய காரணங்கள் இருக்கு. முதல் காரணம், தங்கம் நாட்டிலிருந்து வெளியேறுவதை தடுக்க. ஒரு நாட்டின் பணத்தோட மதிப்பே அந்த நாட்டுல எவ்வளவு தங்கம் கையிருப்புல இருக்குங்கிறத பொறுத்து தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது மக்கள் தங்களோட தங்கத்தை வெளிநாட்டுல அதிக விலைக்கு வித்தா, இல்ல பதுக்கி வச்சா, இல்ல கடத்தினா என்னாகும்? நாட்டோட தங்க இருப்பு குறையும். தங்க இருப்பு குறைஞ்சா பணத்தோட மதிப்பு சரிஞ்சிடும். பணத்தோட மதிப்பு சரிஞ்சா பொருளாதாரம் அழிஞ்சிடும். எந்த அரசும் இதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காது. இத ஒரு உதாரணத்தோட விளக்க முடியுமா? இதை எப்படி யோசிச்சு பாருங்களேன். ஒரு நாட்டின் பணங்கிறது ஒரு பெரிய கப்பல். அந்த கப்பல் மிதக்க தேவையான தங்கங்கிறது அந்த கப்பலோட அடித்தளத்துல இருக்கிற இரும்பு. அந்த இரும்புல பாதிய பயணிகள் அவங்க இஷ்டத்துக்கு கழட்டி வித்துக்கிட்டா கப்பல் என்னாகும்? மூழ்கிடும். அதனாலதான் கப்பலோட கேப்டனான அரசாங்கம் அந்த அடித்தளத்தை தன் முழு கட்டுப்பாட்டுல வச்சுக்க நினைக்கும். சரி, தங்கம் வெளியேறாம தடுக்கணுங்கிறது ஒரு காரணம். வேற என்ன காரணம்? 2வது காரணம் இறையாண்மை. ஒரு நாட்டின் பணம்ங்கிறது அதோட பொருளாதாரத்தோட அடையாளம் மட்டும் இல்ல, அது அதோட இறையாண்மையோட சின்னம். அந்த பணத்தோட அடித்தளத்தை
தனிநபர்களோட விருப்பத்துக்கோ சந்தையோட ஏற்ற இறக்கத்துக்கோ விட்டுட முடியாது. பணத்தோட அடிப்படை தனிநபர்கள் கையில இருக்கக்கூடாது, அது அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கணுங்கிறது தான் எந்த அரசாங்கத்தோட நிலைப்பாடாவும் இருக்கும். இது கேட்கவே ரொம்ப தீவிரமா இருக்கு. இது வெறும் தியரியா இல்ல இதுக்கு முன்னால வரலாற்று நிஜமாவே இப்படி நடந்திருக்கா? இது வெறும் கற்பனை இல்ல. இது ஜனநாயகம் மற்றும் தனிநபர் சுதந்திரத்தோட தாய் வீடுன்னு சொல்லப்படுற ஒரு நாட்டிலேயே நடந்திருக்கு. 1933ல அமெரிக்காவுல. அப்போ அமெரிக்கா பெரும் பொருளாதார வீழ்ச்சியில, அதாவது கிரேட் டிப்ரெஷன்ல சிக்கியிருந்தது. டாலரோட மதிப்பு அதல பாதாளத்துக்கு போயிடுச்சு. அப்போ என்ன செஞ்சாங்க? அந்த உத்தரவுப்படி அமெரிக்க மக்கள் தங்ககிட்ட இருக்கிற எல்லா தங்க நாணயங்கள், தங்கக்கட்டிகள், தங்கச் சான்றிதழ்கள் எல்லாத்தையும் அரசாங்கத்துக்கிட்ட ஒரு குறிப்பிட்ட விலைக்கு ஒப்படைக்கணும். குறிப்பிட்ட சில நகைகளை தவிர தனிநபர்கள் தங்கம் வச்சிருக்கிறது சட்டவிரோதமாக்கப்பட்டது. மீறி வச்சிருந்தா அபராதமும் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது. நம்பவே முடியல. அமெரிக்காவிலே இப்படி நடந்திருக்கா? அப்போ நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி பண அமைப்பில் பொதுமக்களை கேட்டு நடப்பதில்லைங்கிறதுக்கு இது ஒரு மிக மோசமான உதாரணம். மிகச் சரியான வார்த்தை. இது ரகசியமா நடக்கல, சட்டப்பூர்வமா நடந்தது. இதிலிருந்து நமக்கு கிடைக்கிற ஒரு கடுமையான உண்மை என்னன்னா, ஒரு தங்க தரநிலை என்பதும் தனிநபர் தங்க சுதந்திரம் என்பதும் ஒரே நாட்டில் ஒரே நேரத்தில் இருக்க முடியாது. ஒரு நாடு தன் பணத்தை தங்கத்தோடு இணைச்சா அது மக்களின் தங்கச் சுதந்திரத்தை கட்டுப்படுத்தியே ஆகணும். இது அரசியல் இல்ல, அந்த அமைப்போட தவிர்க்க முடியாத தர்க்கம். அப்படியானால் இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு முரண்பாடு தெரியுது. ஒரு பக்கம் நாடுகள் டாலரை நம்பாம தங்கத்தை சேமிக்குது, மறுபக்கம் தங்கத்தை அடிப்படையா வச்சா மக்களின் தங்கத்தை எடுக்க வேண்டியிருக்கும்னு சொல்றீங்க. அப்போ நாடுகள் என்னதான் செய்ய நினைக்குது? நீங்க கேட்கறது தான் இப்போதே உலகத்தின் $1 மில்லியன் கேள்வி. இந்த முரண்பாடு தான் இன்றைய நிலையை விளக்குது. நீங்க அனுப்புன 2 கட்டுரைகளையும் இணைச்சு பார்த்தா ஒரு தெளிவான சித்திரம் கிடைக்கும். இன்றைய நாடுகள் தங்கத்தோட பாதுகாப்பு விரும்புது, டாலர் அமைப்போட அபாயங்கள்ல இருந்து தங்களை காத்துக்க விரும்புது. ஆனா தங்கத்தை அடிப்படையா வச்ச ஒரு புது பண அமைப்பை அதிகாரப்பூர்வமா அறிவிக்க ரொம்ப தயங்குது. ஏன் அந்த தயக்கம்? காரணம், அப்படி அறிவிச்சா அவங்க மக்களின் தங்கத்தின் மேல உரிமை கோர வேண்டியிருக்கும். இன்றைய ஜனநாயக சூழல்ல, சோஷியல் மீடியா காலத்துல உங்க தங்கத்தை அரசாங்கத்துக்கு கொடுங்கன்னு சொல்றது ஒரு மிகப்பெரிய அரசியல் தற்கொலை. மக்கள் அது ஒருபோதும் ஏத்துக்க மாட்டாங்க. பெரிய போராட்டங்கள், கலகங்கள் வெடிக்கும். அதனாலதான் இந்த அமைதியான நகர்வு நடக்குது. மத்திய வங்கிகள் தங்கத்தை சேமிக்குது, ஆனா மக்களின் தங்கத்தை தொடாம இருக்குது. இது ஒரு போருக்கான தயாரிப்பு மாதிரி, ஒரு மோசமான அவசர காலத்துக்கான தயார் நிலை. அப்போ நீங்க எங்களுக்கு அனுப்பின இந்த ஆதாரங்களின் அடிப்படையில நம்ம நேயர்களுக்கான முக்கிய செய்தி என்ன? இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? சுருக்கமா சொன்னா, உலக நாடுகள் ஒரு அவசர கால பாதுகாப்பு வலைய தங்கத்தை வச்சு பின்னிட்டு இருக்கு. ஆனா அந்த வலைய பத்தி வெளிப்படையா அறிவிக்கல. ஏன்னா அப்படி அறிவிச்சா அவங்க கொடுக்க வேண்டிய அரசியல் விலை ரொம்ப அதிகம். அவங்க ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடி வர்ற வரைக்கும் காத்திருக்காங்க. அந்த நெருக்கடி வரும்போது நாட்டை காப்பாத்த எதை தவிர வேற வழியில்லைன்னு சொல்லி கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வாய்ப்பு இருக்கு. உங்க 2வது கட்டுரையோட கடைசி வரி எனக்கு ஞாபகம் வருது. அதை இங்க சொல்றது ரொம்ப பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். தங்கம் பணமாக மாறும் நாளில் அது உங்கள் அலமாரியில் இருக்காது, அரசின் பெட்டகத்தில் இருக்கும். இதுதான் இந்த 2 ஆய்வுகளோட ஒட்டுமொத்த சாராம்சம்னு சொல்லலாமா? நிச்சயமா. இது ஒரு எச்சரிக்கையாகவும் இருக்கலாம், இல்லையென்றால் பண அமைப்பின் தர்க்க ரீதியான ஒரு முடிவாகவும் இருக்கலாம். இந்த ஆழமான அலசல்ல இருந்து நாம தெரிஞ்சுக்கிட்டது 2 முக்கியமான விஷயங்கள். 1, மத்திய வங்கிகள் அமைதியா தங்கத்தை சேமிக்கிறது ஒரு தற்செயலான நிகழ்வு இல்ல, அது ஒரு திட்டமிட்ட நகர்வு. 2, ஒரு தங்கத் தரநிலை அமைப்புக்கும் தனிநபர்களோட தங்க உரிமைக்கும் இடையே ஒரு தவிர்க்க முடியாத மோதல் இருக்கு. இது வரலாறு நமக்கு கத்துக் கொடுத்த பாடம். ஆமாம். இப்போ நீங்க சிந்திக்க வேண்டிய கேள்வி இதுதான். ஒரு நாட்டின் பொருளாதாரம் என்பது அதன் அரசின் கொள்கைகள் மேல மக்கள் வச்சிருக்கிற நம்பிக்கையை சார்ந்ததா, அல்லது அதன் பெட்டகத்தில் இருக்கிற தங்கத்தின் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை சார்ந்ததா? எதிர்காலத்துல ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடி வரும்போது இந்த 2 நம்பிக்கையில எது அதிக பலமுடையதா இருக்கும்?